நான் உங்கள் கலை இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹெல்த்து டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு நம்ம சாப்பிடணும்னா சமைச்சு ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா அது வந்து காற்று மூலமாகவே நம்மளுக்கு என்ன செய்யுமா வைரஸ் பாக்டீரியாலாம் வந்து அந்த உணவில் வந்து கலந்து அது வந்து நம்மளுக்கு ஒரு விஷமாக மாறிடும் அப்படிங்கிறாங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா டாக்டர்ஸ் தான் எச்சரிக்கிறாங்க. ஸோ நம்ம இனிமேல் என்ன செய்யணும், இது நாள் வரையும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், நம்ம வந்து பிரியாணியாக இருக்கட்டும், ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், அது வேஸ்ட்டு பண்ணாமல் அதை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே அமுக்கி வச்சு அடுத்த நாள் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்ருப்போம். இனிமேல் அப்படிலாம் செய்யாமல் நம்ம ஹெல்த்தை பாதுகாக்கணும்னா நம்ம ஒரு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம்னா வாங்கிட்டு வந்து இல்லை நம்ம செஞ்சு சாப்பிட்றனாலும் இருந்தாலுமே மேக்ஸிமம் நம்ம வீட்டில் செய்கிறது தான் நல்லது. அப்படி நம்ம செஞ்சு இதாலோ இல்லை வீட்டில் கடையில் வாங்கினாலோ ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ருங்க. அதுக்கு பிறகு பாய்சன் ஆயிரும் சொல்லியிருக்கிறாங்க. கவனமாக இருக்கலாம், நம்மளையும் நம்ம குடும்பத்தினரையும் பாதுகாக்கலாம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்க்கணும், ஹெல்த்து சம்மந்தமான இதெல்லாம் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பை பாய்.